ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்படுகிறது. குழி தாழ்ந்து, குழினாலும் தாழ்மையான பகுதி, தாழ்ந்துனாலும் தாழ்மை. அப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொல். அப்போ இது வந்து ஒரு பொருட்பன்மொழி. தைத்திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். அது ஒரு காலப்பெயர். தைன்றது ஒரு காலம், காலப்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். இதை ஒரு பொருள் நிறைந்த ஒரு வாக்கியமா மாத்தணும். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. வினையகர் குறைபடா கொல கூளுடை கொல. இத கொல கொல குறைபடா கூளுடை வினையகர். சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு. இத அகர வரிசைப்படுத்தணும். சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். அடுத்ததா நாட்டுக்கு தேவை அரண். மொழி வேறுபாடு. வாழை, வாழை, வாழை. அப்ப வாழை அப்படின்னா இளம்பெண், வாழை அப்படின்னா அது ஒரு மரம், வாழை மீன் வகை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், வருமான வரி அலுவலகம். வலுவு சொல்லற்ற தொடர். இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன். வலப்பக்க சுவரில் எழுதாதே. அனித்து அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தொலைவில். சேர்த்தெழுதுக. பனை பிளஸ் ஓலை பனையோலை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இதுல அன்பகத்து இல்லா அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா. இயைபு தொடை. இயைபு தொடைனா மேலே கீழே இருக்கிற கடைசி சொற்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரைமிங்கா இருக்கும். நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு. அப்ப இயைபு நாடு, நாடு. தாயப்ப பேசும் மகள் என்ற ஊமை தொடர்பு சரியான பொருள் தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். இதை செயற்பாட்டு வினை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது, தொடங்கி வைக்க பெற்றது அப்படின்னு சொல்லலாம். நாலடியார் என்னும் நூலை பாடியவர் சமண முனிவர்கள். இதைத்தான் குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மணிமேகலையின் தோழி சுதமதி. பட்டிமண்டபம் என்னும் சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் மணிமேகலை. பட்டிமண்டபம் அதை பத்தி மணிமேகலையில அதிகமா கொடுத்திருப்பாங்க. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. பாடல் வரிகள் கலித்தொகையில எந்த பிரிவில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா முல்லைக்கலி. அது என்ன பாடல் பார்க்கலாம். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர். இது வந்து ஏறு தழுவுதலை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஏறு தழுவுதல்னாலே கலித்தொகை தான். அதுல முல்லைக்கலி அப்படின்ற ஒரு பிரிவுல இருக்கும். ஈயன இரத்தல் எழுந்தன்று அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. இந்த பாடலை பாடியது கலைவின் யானையார். இது இந்த பாடலை புகழப்படுற வள்ளல் பாரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்றது பொருள் என்று அப்படின்னு சொன்னது திருவிக்கா. சமரச சன்மார்க்க சங்கம் தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகளார். திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்ற ராமலிங்க அடிகளார் தான் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தது. இது சத்திய ஞான சபையும் தோற்றுவிச்சிருப்பார். சுவை அதோட பயன். இனிப்பு வளம், துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர், மொரிஷியஸ். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அத்தி மரங்கள் நிறைந்த பகுதியை தான் ஆற்காடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி அப்படின்லாம் புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அரிகால் மாறிய அங்கன் அகன்வயல் இவ்வடில் அமைந்துள்ள மோனை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும். அப்போ இதுல அரிகால் அங்கன் அகல்வயல் இதுல 3 தான் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்போ 1, 3, 4 இந்த 3 சொற்களோட முதல் எழுத்து ஒன்றி வரதுனால இது மேற்கதுவாய். அப்போ 1, 2, 4னா கீழ்கதுவாய். அடுத்தது ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பாராட்டினது பரதிமார் கலைஞர்.
தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. நூல் நிலையம் 1942. இவர் தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள நூல் சிற்ப செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை தான் நாயக்கர் காலம். ஸ்வீடன் நாட்டின் ஃபேர் லாகர்ஸ்விஸ்ட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி. ராம நாடகம் இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாரு? அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 40. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் சுப்புரத்ன தாசன் சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இவருக்கு தான் கவிஞரேறு, பாவலர் மணி அப்படின்லாம் பட்டம் இருக்கு. சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனை அரையர். நரசிங்க முனை அரையர் அப்படின்றவராலதான் சுந்தரர் அப்படின்றவர் வளர்க்கப்பட்டார். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுவது எந்த சித்தர்? அகத்தியர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர். வெட்டவெளியே கடவுளாய் வணங்கியவர் கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. அறிவடிவமாய்ப்பின் ரணன் வடிவமாகி. இத்தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றன போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சீராபுராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். ஒன்றியலாம் என்ற திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். அப்பர், வாகீசர், மருள் நீக்கியார், இந்த மாதிரி பல பேர் இருக்கு. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த வாக்கியம் ஒரு தொடர் வாக்கியம். நன்னூல் இது எவ்வகை நூல் அப்படின்றது என்ன வாக்கியம்? வினா வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டார். பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்றதான் சரியான கேள்வி. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வான் உட்புகும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே. இது ஒரு பொதுவியல் திணை. வெற்றி முதல் பாடான் திணை வரையுள்ள அனைத்துக்கும் பொதுவாய் பாடுவதுதான் பொதுவியல் திணைன்னு சொல்லுவோம். இலக்கண குறிப்பு. பசிக்கயிறு இது ஒரு உருவகம். அகரவரிசை. மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை. இது அகரவரிசைப்படுத்தினா மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. படுவிடம் இதில் பயின்று வந்துள்ள தொகை வினைத்தொகை. பட்ட இடம், படுகின்ற விடம், படும் இடம் அப்படின்ற மாதிரி வரும். இதுல எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்றது இனிது. ஏன்னா வேர்ச்சொல் அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லதான் வரும். அப்ப வேர்ச்சொல் அல்லாதது இனிது. வந்தான் அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் வா. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு. பெரிய, விலங்கு, துகள், கலைமகள், அன்பு, அறிவு, அழகு, அழைத்தல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. வலுவுச்சொல் இல்லாத தொடர். சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று, அதான் சரியான தொடர். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. அப்ப இளங்கோவடிகள்னா சிலப்பதிகாரம், நாதகுத்தனார் குண்டலகேசி, சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. அப்ப திருத்தக்க தேவர் இயற்றினது சீவக சிந்தாமணி. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. உள்ளம், வீடு, இடம். அப்ப அழகு மட்டும்தான் பொருந்தாதது. அரும்புதல் எதிர்ச்சொல் மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொருத்தமான இணை. குறிஞ்சி, ஏற்பாடு,
முல்லை நண்பகல், நெய்தல் மாலை கொடுத்துருக்காங்க. மருதம் வைகறை மட்டும்தான் பொருத்தமானது. குறிஞ்சிக்கு யாமம் வரும், முல்லைக்கு மாலை வரும், நெய்தலுக்கு ஏற்பாடு வரும். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடியில் பயின்று நயங்கள் மூனை எதிர்க்கு இயைபு மூணுமே இருக்கு. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். சரியா? தொகுத்தவர் பதுமனார். அதை முப்பாலை பிரித்தவர் தர்மர்னு சொல்லுவோம். இயற்றினது சமண முனிவர்கள். திருக்குறளில் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை கபிலர். அள்ளலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எந்தாரும் மயங்கி. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். நீலகேசி ஒரு சமண காப்பியம். குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. இரண்டுமே சரி. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற புலவர் கடல் செலவு ஒன்றில் இறந்து போனவர். சரி. இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடல்ல ஒரு பாடலை ஏற்றிருக்கிறார். இரண்டுமே சரி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. தமிழுக்கு கதி திருக்குறளும் கம்பராமாயணமும். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி. இந்த வரி இடம்பெற்ற நூல் ராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி ராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து எந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது? கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. இந்த நாடுகளுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். தந்த சிற்பம்னா நாயக்கர் பார்த்தோம். அப்போ யானையோட உருவத்தை செதுக்குறதுல சிறந்தவர்கள் பல்லவர் காலத்து சிற்பிகள். தில்லையாடி வள்ளியம்மை. இது தில்லையாடி அப்படின்றது வள்ளியம்மை தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80% மனித மூளையில தண்ணீர் தான் இருக்கு. கான்ஸ்டாண்ட் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன். கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்னா வீரமாமுனிவரோட பேரு. அதுல கான்ஸ்டாண்ட் அப்படின்னா அஞ்சாதவன் அப்படின்ற பொருள். ஜி போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் என்னென்ன மொழி நூல்களை படித்தார்? வடமொழி, தமிழ். தமிழ், வடமொழி இந்த 2 நூல்களோட மொழி நூல்களை தான் படித்தாரு. ஒப்புரவு என்னும் சொல்லின் பொருள் ஊருக்கு உதவுதல். வள்ளை அப்படின்னா அது ஒரு இன்னிசை பாடல். அது பெண்களால் பாடப்படுவது. பெண்கள் நெல் குத்தும் போது பாடும் பாடல். செஞ்சல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டோன்னு கவிஞர் வாணிதாசன் சொல்லியிருப்பாரு ஓடை அப்படின்றதுல. பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.போ. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் ராபி சேது பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பவ்வமென்றான் தான் கெல்லை அப்படின்னு பாடினவர் காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற மொத்த அடிகள் 26,350 அடிகள் தான் இருக்குது. நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னவரு கவிமணி தேசிய விநாயகனார். ஆனந்தநங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்டுள்ள நாவல் வானம் வசப்படும். பிரபஞ்சன் வானம் வசப்படும். ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். இவர் சொல்லும் போதே ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தான் சொல்லுவோம். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நூல் அது ஒரு நாடக நூல். 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். பொறுத்துக நூலும் ஆசிரியரும். குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். நரகத்தில் இடர்படவும் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்ற சொல்லின் பொருள் துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. இதை பாரதியார் இயற்றியிருப்பாரு. பாரதியார் நூல்களை இதுதான் ஒரு குறுங்காப்பியம் அப்படி சொல்லுவாங்க. பலவட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் தென்றல் விடு தூது. தஞ்சை வேதநாத சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வாட்ஸ் பாதிரியார். ஸ்வாட்ஸ் பாதிரியார். அடுத்தது உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். இப்போ ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்ட 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகளை பார்க்கலாம். இப்படி அடுத்தடுத்து ஒரு 4-5 வருஷத்துல நடந்த எல்லா கொஸ்டினையும் தமிழ் கொஸ்டின் முடிச்சிடலாம். இதுல கண்டிப்பா எக்ஸாமுக்கு நிறைய கேள்விகள் இடம்பெறும்.